சொத்துக்காக அடித்துக் கொள்ளும் பாரதி ராஜா மகள் மருமகள். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா கடைசி காலத்துல தனிமையில தவிச்சதும், பணிவிடை செய்ய ஆள் இல்லாமல் அனாதையாக போய் சேர்ந்ததும் கங்கை அமரன் பேச்சில இருந்து தெளிவாகுது. அது போதாதுன்னு இறுதி சடங்கு டைம்ல மகள் ஜனனியும் மருமகள் நந்தனாவும் வாக்குவாதம் செய்த விஷயம் பேச்சு பொருளாக மாறியிருக்கு. பாரதி ராஜாவுடைய மகள் ஜனனி கல்யாணமாகி கணவர் பிள்ளைகள்னு மலேசியாவில் செட்டில் ஆகிட்டாங்க. மனோஜ் மாரடைப்பு ஏற்பட்டு திடீர்னு உயிரிழந்த நிலையில சென்னையில இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல மருமகள் நந்தனா தன்னுடைய 2 மகள்களோடு வாழ்ந்து வராங்க. இதுல பாரதி ராஜாவுடைய மனைவி தேனியில இருந்த நிலையில சென்னை நீலாங்கரை வீட்டுல பாரதி ராஜா தனியாக இருந்தாரு. தன் பெயர்ல இருக்கிற அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கிற நந்தனாவை காலி பண்ண சொல்லி ஜனனி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. பாரதி ராஜா உயிரோடு இருக்கும் போதே தன்னுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை வாரிசுகளுக்கு பிரிச்சு எழுதி கொடுக்கலன்னு சொல்லப்படுது. அவருடைய இறுதி சடங்கு டைம்ல நந்தனா உட்கார்ந்திருந்த சேர்ல இருந்து அவரை எழுப்பி அதுல உட்கார்ந்த ஜனனி நந்தனா கையை முறுக்கி விட ட்ரை பண்ண போது அவங்க கையை தட்டி விட்டுட்டாங்க. அதோடு கோபமாக கத்தின அவங்கள பார்த்து ராதிகா கையெடுத்து கும்பிட்டு அமைதியாக இருக்கும்படி சொன்னாங்க. மேலும் பாரதி ராஜா இறுதி சடங்கை பார்க்க விடாம நந்தனாவையும் அவருடைய 2 மகள்களையும் ஜனனி அங்கிருந்து விரட்டினதையும் பார்க்க முடிஞ்சது. அதை பார்த்த ரசிகர்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜாவுடைய குடும்பத்தினரே பாசமில்லாம சொத்துக்காக அடிச்சுக்கிறாங்களேன்னு கமெண்ட் பண்றது குறிப்பிடத்தக்கது. மனோஜ் உயிரிழந்தாலும் அவருக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் நந்தனாவுக்கும் அவருடைய 2 மகள்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறது குறிப்பிடத்தக்கது.